Hey friends, வணக்கம். Welcome back to the channel Beaudefining. So இன்னைக்கு வந்து ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தாங்க. ரீசெண்டா நான் வந்து Brookfield மால் போயிருந்தேன். இது கோயம்புத்தூர்ல இருக்குதுங்க. ஸோ கோயம்புத்தூர் Brookfield மாலுக்கு போயிருந்தேன். ஸோ அங்க வந்து நம்மளோட ரெண்டு ஸ்டோர் இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா TanmayiThreads அண்ட் துளிர். ஓகேங்களா? போன உடனே நான் வந்து வெஸ்ட் சைட்ல சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணி போனேன். ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா தன்மை குட்டி எனக்கு ஐபேக்கோ ஐஸ்கிரீம் தான் வேணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி ஏறு மேலே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மேலே போனோமா. போகிற வழியிலே நம்ம துளிர் பார்த்தோம். அதுக்கப்புறம் TanmayiThreadsல போய் சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பிக் பண்ணேன். ரொம்ப கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பேக் ஃபுல்லாக தான். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்தையும் வந்து சொல்கிறேன். ஹோம் சென்டரும் போயிருந்தேன். ஹோம் சென்டரில் வந்து வீடியோ ரீல்ஸ் நாட் அலவுட் மேம் அப்படின்னு வந்து ஹம்பிளாக ஒரு பையன் வந்து சொன்னாங்க. சரிப்பா தம்பி சாரி அப்படி சொல்லிட்டு நான் வந்து ஃபோனை வந்து பேக்குள்ளார வந்து போட்டுட்டேன். அதில் வந்து ஒரு டப்பா இந்த மாதிரி 99 rupeesக்கு 4 டப்பா வந்து எடுத்திருக்கேன். என்னோட குட்டி குட்டி இயரிங்ஸ் இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 199க்கு 3 கண்டெய்னர்ஸ் இதே மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருந்தது. ஸோ அதில் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதுவும் மெயினாக வந்து இந்த பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதை நேற்றே நான் வந்து எடுத்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வந்து உள்ளார வச்சுட்டேன். ஓகேங்களா? நம்மளை வந்து ஃபஸ்ட்டு அதையாச்சும் உருப்படியாக பண்ணுவோன்னு சொல்லி நான் வந்து பண்ணிட்டேன். ஏன்னா இந்த வீடியோ நான் எப்போ எடுப்பேன்னு எனக்கு தெரியல. அந்த ஸ்பார்க் பண்ணணும். அந்த ஸ்பார்க்கு வேண்டி வெயிட்டிங்கில் இருந்தேன். ஸோ ஓகே, பொட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம் மங்களகரமாக. ஸோ இந்த வெள்ளை கலர் கல் போட்டு என்னோட பிரைட்ஸுக்கு வந்து தேவைப்படும். இல்லை கெஸ்ட் மேக்கப் லுக்கில் சைட்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்க வந்து கேட்பாங்க. டக்குனு இந்த பொட்டை வந்து வச்சு விடுவோம். இல்லை நானே கூடி வச்சுப்பேன், இல்லை தன்மை குட்டி வச்சுப்பேன். ஸோ எப்படி வந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தது இந்த பொட்டு வந்து என்கிட்ட இல்லாத ஒரு பொட்டுங்க. இது வந்து டியூவல் டோனில் வந்து கீழே வந்து கல் வச்ச பொட்டு மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் தான் எனக்கு பார்க்க அட்ராக்டிவாக இருந்ததுன்னு டக்குன்னு தூக்கிட்டேன். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதுக்குள்ளார வந்து எக்ஸ்கியூஸ் மீ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் வந்தாங்க. நம்ம கஸ்டமர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் அப்புறமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனே நான் மறந்துட்டு வந்துட்டேங்க. ஸோ அதனால நான் இது ரெண்டு தான் எடுக்க முடிஞ்சது. நம்மளோட ஸ்டாஃப் அழகாக வந்து நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் என்ன எடுத்தேன்னு எனக்கே வந்து தெரியல. பட் பார்ப்போம் இந்த கவர் ஃபுல்லாக என்ன இருக்குன்ட்டு. இதில் ஃபுல்லாக இயரிங்ஸுங்க. எனக்கு கீழே ஸ்டோர்லேயும் இயரிங்ஸ் வச்சுருக்காங்க, மேலே ஸ்டோர்லேயும் இயரிங்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஓகே ஃபைன். இயரிங்ஸ், ஓ மை காட், எனக்கு குட்டி குட்டி இயரிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பாருங்கள் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி. இது கல் வச்சனால உங்களுக்கு அழகாக பிக் பண்ணுது. ஸோ ஆக்சுவலாக இந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின் ஹோல்டர், அதெல்லாம் புஷ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதிலிருந்து வந்து ஒரு பீடு தொங்குற மாதிரி இருக்குது. அது ஒரு ஹேங்கிங் பீட் மாதிரி. ஸோ போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். மைன்யூட்டாக இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தன்மைக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி இயரிங்ஸை வந்து அவளோட ட்ரெஸ்ஸோட மேட்ச் ஆகும்போது நான் வந்து போட்டு விட்டுருவேன். அடுத்தது இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இயரிங்கு. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சங்கியான பிக் கோல்டு, அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து கோல்டு பிளேட்டட் இயரிங்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரெண்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோல்டு, பியோர் கோல்டு மாதிரி செயின்ஸு, அது வந்து கொஞ்சம் போல்டான ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரி இருக்கும். தென் ட்ராப்லெட்ஸ், அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். அதெல்லாம் வந்து நான் தேடினேன், நம்ம கடையில் இல்லை. பட் இருக்கிறதுல இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு அதை பிக் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து இந்த ஹூப் இயரிங்ஸ். ஸோ இந்த ஹூப் இயரிங்ஸ் வந்து கொஞ்சம் வெஸ்டர்ன் லுக்கெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே ஸ்டோன். இது வந்து ஸ்டட் இயரிங். இது வந்து எங்கள் அம்மாவோட காது அந்த லூப் இயரிங், ஹூலா ஹூப் மாதிரி லூப் இயரிங் வந்து போட்டிருந்தாங்களா, லூப் இல்லை ஹூலா ஹூப் மாதிரி இயரிங் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இயரிங் போட்டு அது வந்து காதோட ஓட்டை வந்து பெருசாயிடுச்சு. சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக அது வந்து ஸ்டிச் பண்ணோம். இப்போ அம்மா என்னன்னா, சரி நான் வந்து எந்த இயரிங்கும் போடாமல் கொஞ்ச நாள் விட்டு பார்ப்போம், அது க்ளோஸ் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விட்டுருக்காங்க. பட் இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் வெளியே போகும்போது போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் அது கோல்டில் போடலாம். ஆனால் கோல்டு வந்து அது வெயிட் ஏற்றும் இல்லைங்களா. பட் லைட் வெயிட்டான கலெக்ஷன்ஸில் இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே எடுத்துகிட்டு வந்தேன். இன்னும் அம்மா கிட்ட கொடுத்து அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் அம்மா போட்டதே கிடையாது. ஸோ அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் ரிங்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஓகே, ஸோ ரிங் வந்து இது ஒரு ரிங். அப்புறம் ஸோ இந்த 2 ரிங்கும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஒன்று வந்து தம் ரிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு ரிங்காகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாயிருக்கும். அதாவது ஸ்டைலிங் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து போட்டோன்னு வச்சுக்கோங்க, பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இந்த 2 ரிங்ஸும் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கு அடுத்தபடியாக
இன்னொரு பேக் கவர் ஓப்பன் பண்ணுவோம். இதில் வந்து ஃபுல்லாக பேண்டுங்க. ஸோ இந்த மாதிரி சாட்டின் ஃபினிஷ் உள்ள பேண்டு, குட்டி பேண்டு, பெரிய பேண்டு. ஏன்னா நான் தண்ணி எல்லாருமே வந்து பேண்டுக்கு வந்து அடிச்சுப்போம். பிளாக் பேண்ட். அப்புறம் இது யூனிகார்ன், ஐ மீன் இது வந்து ஒரு பேஸ்டல் கலரில் உள்ள பேண்டு. ஸ்க்ரன்ச்சீஸ். ஓகே. ஸோ எஸ், இந்த கிளிப்பு உம்மா எவ்வளோ பெரிய கிளிப் இல்லை, பட் லைக் நல்லாயிருக்கும். இதை எப்படி வந்து போட்டானா நல்லாயிருக்கும். நான் சும்மா இங்கே வச்சு காமிக்கிறேன். எதுக்கு இந்த வாங்க தேவையில்லை. ஸோ நம்ம கலைச்சி விடக்கூடாது நம்ம மேக்கப்பே. ஓகே ஃபைன். ஸோ பேண்டெல்லாம் இதுக்குள்ளார வந்து போட்டாச்சு. அப்புறம் இன்னொரு கிளிப்பு, இந்த காக் கிளிப். ஸோ இந்த ஒரு கிளிப்பு. அதுக்கு அடுத்தபடியாக நான் காமிக்கிறேன். 2 பிரேஸ்லெட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதுவும் வந்து ஒரு கிளிப்புங்க. இது எல்லா முடியும் வந்து செக்யூர் பண்ணி இதுக்குள்ளார விட்டு இப்படி வந்து நம்ம போட்டுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வந்து மேலேருந்து லேயர் கட்லாம் பண்ணால் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பட் நம்ம முகத்துக்கு நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரில, நம்ம முடியும் இதுக்குள்ளார பத்துமான்னு தெரில. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பல தடவை இந்த மாதிரி கிளிப் எடுத்துகிட்டு வருவேன், பட் எங்கே போடுவேனே தெரியாதுங்க. அது அங்கங்கே அப்படியே பறந்து போயிடுது. அண்ட் இது வந்து தன்னுக்குட்டிக்காக நம்ம ஸ்டோர்லேருந்து இதில் வந்து ஆக்சுவலாக அது கிஃப்டிங் பர்பஸ்க்கு வேண்டிங்க வந்து ஏஃபில் டவருங்க. அதுக்கு கீழே வந்து குட்டி நோட்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட பெஸ்டீஸ்க்கு, உங்களோட லவ்டு ஒன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் அழகாக வந்து நோட் எழுதி அதுக்குள்ளார வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கிஃப்டாக வந்து கொடுக்கலாம். இதுக்குள்ளார எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இது தன்மை குட்டிக்காக அவள் வந்து பிக் பண்ணியிருக்கா இல்லையா தன்னு. அண்ட் இது வந்து தன்னுக்குட்டிக்காக கிளிப்ஸ் அண்ட் பேண்ட். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 in 1 இந்த மாதிரி குட்டி கிளிப்பும் இருக்கும், குட்டி பேண்டும் இருக்கும். ஸோ அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பிளாக் பேண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் 2 பிரேஸ்லெட் அப்படின்னு சொன்னேன்ல, இதெல்லாம் வந்து ஸ்டாக் பண்ணிக்கலாங்க. அதாவது நம்ம வந்து வாட்ச் போட்டோம்னா இங்கே வந்து ஸ்டாக் பண்ணிக்கலாம். அதுக்காகவே மெயின் பர்பஸ்க்காக வந்து எடுத்துகிட்டு வந்தேன். பிகாஸ் எனக்கு ரோஸ் கோல்டு பேங்கிள்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிராண்ட்லலாம் வந்து இருக்குதுங்க, பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது எதுக்கு எக்ஸ்பென்சிவாக போட்டுட்டு நம்மக்கிட்டே வந்து பார்க்குறதுக்கே இதே நல்லா தானே இருக்குது, இதே வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வந்து பிக் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ ஸ்டாக் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கார்டியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து ஒரு கோல்டாக எப்படி என்னென்னா எனக்கு தெரியல, ஆனால் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனால் ஆக்சுவலாக நம்மக்கிட்டேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் பிரேஸ்லெட் வந்து எடுத்தாச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கைண்ட் ஆஃப் அ நீடில், அதாவது ஆணி சொல்லுவாங்களே, ஆணியை வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளெயினாக வருங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ உங்களுக்கு இதாக காமிக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல வந்து இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த சைட்லேயும் ஸ்டோன் ஒர்க் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து போட்டான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பார்க்க அழகாக எலகண்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து இதையும் வந்து கடையிலேருந்து பிக் பண்ணிட்டேன். இது எனக்கு பிரச்சனையே, இது எப்படி திறக்கிறதுன்னு தெரியாதுங்க. தன்மை குட்டி தான் எனக்கு. எஸ் ப்ளீஸ். மை பெஸ்டினா குடும்பம் உடச்சிடாதம்மா. ஓகே சாரி தன்மை, வச்சுக்கோ. ஹேர் பேண்ட் இப்போ நான் ஒன்று போட்டிருக்கேன்னா, இந்த ஒரு ஹேர் பேண்டு எனக்கு ஒன்று தன்மைக்கு ஒன்று. ஏன்னா அவங்க ஓகே அவங்க அப்பா வந்து சொன்னாங்க 2 பேரும் அடிச்சுக்காதீங்க, ஒவ்வொரு ஹேர் பேண்டாக வந்து எடுத்துக்கோங்க. அங்கே வந்துட்டு என்கிட்ட வந்து நீங்கள் வந்து பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. இவளு தான் என்னது எனக்கு போக தான் இவளுக்கு அப்படின்லாம் நீங்கள் பஞ்சாயத்தே பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் வந்து நடுநிலை. ஓகேவா. அவளுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் இப்படி உட்காந்து பார்க்குறேன் அப்படின்னு மாதிரி தான் அவர் இருப்பார். ஸோ 2 பேரும் உங்களுக்கு பிடிச்சது ஒன்று எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் வந்து அப்படியே ஹாப்பியாக வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்தபடியாக வந்து இதுக்குள்ளார என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட முருகர் இருக்காரு. ஸோ முருகருக்கு வந்து இந்த ஹைட் பத்துமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு விநாயகர் இருக்காரு. அந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இந்த மாதிரி உட்கார மேடை வந்து கொஞ்சம் ரொம்ப பழசாயிடுச்சு. அது வந்து கிட்டத்தட்ட நான் வந்து கல்யாணம் ஆன புதுசில் நான் வந்து வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சரி இதில் உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பிக் பண்ணேன். இது நம்ம தன்மை ட்விங்கிள்ஸில் இருக்க தன்மை பத்திரமா புடியும். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் தாங்க. அதுக்கப்புறம் ஹேர் பேண்டுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இயரிங், அம்மாவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு இயரிங் வந்து பிக் பண்ணேன்.
அதுக்கப்புறம் பேண்டுங்க. ஸோ இந்த பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து போடுவோம். அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சஜி, நான், தன்மை. ஓகேங்களா, எங்கள் 3 பேருக்குள்ளாரையும் நாங்கள் வந்து அடிச்சுப்போம் பேண்டுக்காக. அவள் வீட்டில் வந்து போனோன்னு வச்சுக்கோங்களா, அவள் வீட்டிலேருந்து நாங்கள் பேண்ட் எடுத்துகிட்டு வந்து அவள் சொல்லுவாள், என் பேண்டெல்லாம் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா, உங்களுக்கு கடையே இருக்குது, அங்கே மட்டும் எடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கலாய்ச்சி தருவா. பட் இருந்தாலும் அவகிட்ட போய் எடுக்கிறதுல வந்து ஒரு ஹாப்பினஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பேங்கிள் இந்த பிரேஸ்லெட் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் பண்ணோம். இந்த ஓப்பன் பண்ணுறது இப்படி அண்ட் இது வந்து இப்படி போட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் ரொம்பவே ஆடாக இருக்கும். ஸோ இப்படி போட்டால் அழகாக இருக்குங்க. ஸோ லைக் எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இது வேறு ஏதாச்சும் கூட இப்போ வந்து பேரப் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், சரிங்களா? ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதானா? இல்லை, இது வந்து எஸ் ஓகே. RMKV போனோம். நம்ம கடை ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு சரி நான் வந்து RMKV வந்து யூஸ்வலாக தன்மை குட்டிக்கு RMKVயில் தான் வந்து ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து செட் ஆகும், சரிங்களா? நானும் வந்து சரி தன்மைக்காக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெத்த மனம் இல்லையா, நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், குழந்தைக்காக ஒரு சில விஷயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிடக்குறேன்னு RMKV வந்து உள்ளார போனோடனே வந்து கிட்ஸ் செக்ஷனில் தான் ஃபஸ்ட்டு பூந்த உடனே வந்து நான் இது வேணும் அது வேணும் எல்லாத்தையும் மேலேருந்து கீழே பார்த்துட்ருக்கேன். அவளே நான் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அம்மா இது எனக்கு வேணாம், அம்மா இது வேணாம், எனக்கு வேணாம். அப்போ நான் வந்து அவகிட்ட வந்து சொன்னேன், தன்மை கண்மைன்னு தான் சொன்னேன். அப்போ அம்மா நான் கண்மை இல்லைம்மா தன்மை, அது ஃப்ளோவில் வந்துச்சு. கண்ணு ப்ளஸ் தன்மைன்னு ரெண்டும் சேர்ந்து கண்மைன்னு வந்துச்சு, சரிங்களா? ஸோ அவகிட்ட வந்து சொன்னேன், கண்ணு நான் வந்து சின்ன வயசில் நான் எந்த ட்ரெஸ்ஸும் உனக்கு எடுத்தாலும் நீ வந்து எதுவுமே சொல்லாமல் போட்டுப்பேன். இப்போ நீ என்னடான்னா உன்னோட சாய்ஸ் நீ வந்து எடுக்கணும்னு விருப்பப்படுறிய, இது நியாயமா கண்ணு அப்படின்னு மாதிரி அவகிட்ட கேட்டேன். அம்மா நல்லா இல்லை தானே, அதனால நல்லா இல்லை, உனக்கும் பிடிக்கல தானே, நீ எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா பெல்ட்டம்லாம் விடுற அப்படின்னு வந்து அவள் எனக்கு கலாய்ச்சி தள்ளிட்டா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே சும்மா அப்படியே பராக் பார்த்துட்டு இருந்தோம். ஒன்றும் செட் ஆகலை அண்ட் எந்த ஒரு ஈவெண்ட்டும் பெருசாக இல்லைங்க. பட் ஆனால் எனக்கு எனக்காகட்டும் ராஜுக்காகட்டும் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸுனால் ரொம்ப பிடிக்கும். ஸோ தன்மைக்கு வந்து அழகாக ட்ரெஸ் போட்டெல்லாம் பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அவளுக்கு அவுட்ஃபிட்ஸ் மட்டும் வந்து எக்கச்சக்கமாக வந்து குமிஞ்சிடும். எதுன்னு பாருங்கள், ஆல்ரெடி வெஸ்ட் சைடில் எடுத்த அவளோட ஒரு ட்ரிப் ஆக்சுவலாக வந்து இந்த மார்ச் எண்டில் வந்து போகிறாங்க. ஸோ அந்த ட்ரிப்புக்காக எடுத்த ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஓகேங்களா? சரி நான் அப்படியே அந்த கதையை வந்து கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு நான் வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் கிராண்ட் பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க யூஸ்வலாக. ஸோ அந்த இடத்துல போய் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு யூனிகார்ன் பேஸில் வந்து யூனிகார்ன் பேஸில் வந்து அந்த ஃப்ராக் லாங் கவுன், ஒரு பார்ட்டி வேர் கவுனுங்க. நான் வந்து அதை பக்கம் போடுறேன். இவன் வந்து அம்மா அப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆகாமல் கண்டிப்பாக எனக்கு இது வேணும் அப்படின்னு வந்து சொன்னால், அதே பேட்டர்னில் நிறைய கலர்ஸில் வந்து இருந்தது. பட் எனக்கும் அவளுக்கும் அவருக்கும் 3 பேர்த்துக்கும் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ்ஸு தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ ராயலாக இருந்தது, சரிங்களா? சரி அவளும் கேட்டுட்டாளே அப்படின்னு மாதிரி நான் ஃபஸ்ட்டு போய் பக்கத்தில் வந்து அந்த டேக் எடுத்து பார்த்தேன். ஏதாச்சும் ஒரு ஒகேஷன் இருக்குது, நம்ம ஃபங்க்ஷன் இருக்குன்னா ஓகே நம்ம அந்த மாதிரி கிராண்ட் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கலாம். சரி போய் பார்க்குறேன், கிட்டத்தட்ட அது 3000 ருபீஸ். உள்ளார வந்ததுக்கு ஒரு 3000 ருபீஸ் மொய்ய வைக்கிறோமா அப்படின்னு மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. பட் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவளுக்கு ஃபிட் ஆகலைன்னா அவளே வந்து சம்டைம்ஸ் அம்மா எனக்கு ஃபிட் ஆகலை வேணாம் அப்படின்ட்டுருவா. சரி போட்டு பார்ப்போம், ஃபிட் ஆகனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவளை கொண்டு போய் ட்ரையல் ரூமுக்கு, அந்த ஒரு ட்ரெஸ்ஸு தான் எடுத்தோம். ட்ரையல் ரூமுக்கு போனோம், போட்டோம். வெளியே வந்தால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிரின்சஸ் மாதிரி இருந்தால் அவங்க அப்போ இப்படின்னாங்க. ஏன்னா அவர் ஃபோன் பேசிகிட்டு இருந்தார். கடையில் ஏதோ ஸ்டாஃபோட ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டுருந்தாங்க, அதை வந்து கொடுத்துருந்தாங்கனால அவர் எப்படின்னாங்க. ஸோ நானும் வந்து அதை பார்த்தோன்னே வாவ் ஃபேக்டர் மாதிரி இருந்தது. சரி நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லிங் கிட்ட வரைக்கும் வந்துட்டோம். வந்த பிறகு எனக்கு மனசு ஆறலையே, தண்ணி எந்த ஃபங்க்ஷனும் இல்லை, எந்த பார்ட்டியும் இல்லை, நீ இது எதுக்காக எடுக்கிற அப்படின்னு. அம்மா அது அழகாக இருக்குது நான் எடுக்கிறேன், பட் தன்மை அதுக்கு நம்மளுக்கு அவசியமா அப்படின்னு யோசி அப்படின்னு சொன்னேன். அம்மா அழகாக இருக்குமா, நல்லா இருக்குமா, கண்டிப்பாக நான் இதை வந்து யூஸ் பண்ணுவேம்மா, யூஸ் பண்ணாமலாம் இருக்க மாட்டேம்மா அப்படின்னு வந்து சொன்னேன். பட் எனக்கும் வந்து அந்த ட்ரெஸ்ஸை விடணும்னு மனசில், ஏன்னா பின்னாடி அந்த ஃபிட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து பிக் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நான் வந்து வாங்க போனது டெய்லி வேர்க்கு ஃப்ராக் மாதிரி பார்க்கலான்னு போனேங்க. அதாவது அந்த 700-800 ருபீஸில் இருக்கும்ல. பட் ஆனால் ஃபைனலாக ஒரு பெரிய பார்ட்டி வேர் ஃப்ராக்கு வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். பட் தட் வாஸ் வெரி நைஸ். எடுத்தாங்க அதுக்குள்ளார இருக்கு.
ஸோ இந்த யூனிஃபார்முங்க. அண்ட் ஆக்சுவலாக இதில் வந்து இன்னொரு பிடிச்ச விஷயமே இதோட ப்ரைஸ் வந்து 3190 rupees. ஓகே, ஸோ இதோட பிடிச்ச விஷயமே இந்த ஸ்ட்ராப் தாங்க. இந்த ஸ்ட்ராப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, குத்தலை அண்ட் நீட்டாகவும் இருந்தது. அண்ட் அதுக்குள்ளாரையுமே வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெஷ் டாப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்கின் சீத்ரூவாக இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. தன்மை குட்டி வந்து அம்மா இந்த மெஷ் இல்லாமல் நல்லா இருக்கு அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி மெஷ் இல்லாமலையும் போட்டுப்பாரு அப்படி, அதாவது இந்த டாப் இல்லாமலையும் போட்டுப்பாருன்னு பார்க்கும்போது இது போட்டால் தான் இதுக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி நிஜமாவே அவ்வளோ எலகெண்ட்டாக அழகாக எடுத்து கொடுத்துச்சு. அண்ட் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கு. அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த பின்னாடியும் இது வந்து இந்த அளவுக்கு இருக்கு இல்லையா, பாப்பாவுக்கு அழகாக அந்த பேக்கில் வந்து அழகாக ஹோல்ட் ஆகுது, அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரிங்க ஜிப்பும் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ சரி எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, ஏன் விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிக் பண்ணிட்டோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இதெல்லாம் தான் நாங்கள் வந்து பண்ணோம். அண்ட் நான் அப்புறம் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணோம், நல்லா வந்து ஹரிபவனமில் வந்து கட்டுன்னு கட்டினேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த தம்பிக்கிட்ட தம்பி சூப்பராக போட்டு கொடுப்பா, நல்லா வேக வச்சு கொடுப்பா. என்னது அந்த சின்ன சிக்கன், என்ன சிக்கன், பள்ளிப்பாளையம் சிக்கன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. பரோட்டாலாம் கொஞ்சம் மொக்கையாக இருந்தது, பட் முட்டை தோசைக்கெல்லாம் செம்மையாக இருந்தது. அதெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜம்முன்னு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.